மகாதேவ் டிஎன்பிஎஸ்சி சேனல் சார்பாக எல்லாருக்கும் பெரிய வணக்கம். நம்ம நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமிங்கிற டாப்பிக்கில் தேர்டு பார்ட்டு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 2 பார்ட் இருக்குது. ரொம்ப பேசிக்ஸான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் அந்த பார்ட்டில் இருக்குது. அதை பார்த்துட்டு நீங்கள் இதுக்கு வாங்க. அதோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதே டாப்பிக்கு தமிழில் நோட்ஸ் வேணும் அப்படின்னாலும் அந்த வீடியோவுக்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருக்கேன். ஸோ லாஸ்ட் பார்ட்டில் செகண்ட் பார்ட்டில் நம்ம எதை பற்றிலாம் பார்த்தோன்னா ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை பற்றி பார்த்தோம். அப்புறம் நேஷ்னல் இன்கம்மை கால்குலேட் பண்ணுற 3 மெத்தட்ஸை பார்த்தோம். இன்கம் மெத்தட், எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் அண்ட் அவுட்புட் மெத்தட். ஸோ இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கை நம்ம லாஸ்ட் பார்ட்டில் பார்த்தோம். இன்கம் மெத்தடை நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா சர்வீஸ் செக்டார்ஸில் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா சர்வீஸ் செக்டாரில் இருந்து வர்றதை வந்துட்டு நம்ம ப்ராடக்ட் மெத்தடில் கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ ப்ரைமரி செக்டாரும் செகண்டரி செக்டாருக்கும் நம்ம எதை யூஸ் பண்ணிக்கிறோன்னு கேட்டிங்கன்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கிறோம். ப்ராடக்ட் மெத்தட் அண்ட் அவுட்புட் மெத்தட், இல்லைனா வேல்யூ ஆடட் மெத்தட். அமெரிக்கா என்ன பண்ணுறாங்கன்னா இன்கம் மெத்தடும் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடையும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே, ஸோ நம்ம எதை யூஸ் பண்ணுறது இல்லைனா இதை யூஸ் பண்ணுறது இல்லை. நம்ம இன்கம் மெத்தடும் ப்ராடக்ட் மெத்தடையும் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அமெரிக்கா சர்வீஸ் செக்டாருக்கு எல்லாருமே இதை தான் யூஸ் பண்ணுறாங்க. ப்ரைமரிக்கு செகண்டரிக்கு மட்டும் அமெரிக்கா இதை யூஸ் பண்ணிக்குது, நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிறோம் ப்ராடக்ட் மெத்தடை. அமெரிக்காவில் நம்ம பார்த்த மாதிரி 80% ஆஃப் எம்ப்ளாயீஸ் இதில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. இன்கம் மெத்தட் தான், அதனால் அவங்க அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அதனால் அதை வந்துட்டு நம்ம ஜிடிஐ, ஜிஎன்ஐ அப்படின்னு சொல்லுவோம். அமெரிக்காவிலேருந்து வர்ற நேஷ்னல் இன்கம்மை கிராஸ் டொமஸ்டிக் இன்கம், கிராஸ் நேஷ்னல் இன்கம்னு சொல்லுவோம். நம்ம கண்ட்ரிக்கு சர்வீஸ் செக்டார்லேருந்து அதிகமாக இன்கம் வந்தாலும் மக்கள் அதிகமாக ஒர்க் பண்ணுறது ப்ரைமரி அண்ட் செகண்டரி செக்டார் தான். ஸோ நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது இந்த மெத்தடு. அதனால தான் நம்ம ஜிடிபி, ஜிஎன்பி அப்படின்னு சொல்கிறோம். பி ஃபார் ப்ராடக்ட், இந்த ப்ராடக்ட் மெத்தட் இருக்குல்ல, அதனால் ஜிடிபி, ஜிஎன்பி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம இந்த மெத்தட்லேயும் இதெல்லாம் பார்த்துட்டோம் லாஸ்ட் பார்ட்டில். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடுக்கும் இதெல்லாம் பார்த்தாச்சு, சரிங்களா. நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் யூஸ் பண்ணலனாலும் வேர்ல்டு லெவலில் நிறையா கண்ட்ரீஸ் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் மெத்தடை தான் ஜிடிபி கால்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நம்ம இப்போ பார்க்க போகிற லெக்சரும் பார்த்திங்கன்னா இதை பேஸ் பண்ணி தான் நம்ம புக்ஸ்லேயும் லெக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். பட் ஸ்டில் ஜிடிபி கால்குலேஷன்னா நமக்கு இதை தான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதுதான் வந்துட்டு மற்ற கண்ட்ரீஸில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான நேஷ்னல் இன்கம்லேயே ரொம்ப முக்கியமான டாபிக் இது. 4 டைப்பாக நான் நேஷ்னல் இன்கம்மை அனலைஸ் பண்ணலாம். எய்தர் நான் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ஸில் கால்குலேட் பண்ணலாம், இல்லைனா நேஷ்னல் ப்ராடக்ட்ஸில் கால்குலேட் பண்ணலாம். எய்தர் கிராஸ் வேல்யூவில் பண்ணலாம், இல்லைனா நெட் வேல்யூவில் பண்ணலாம். எய்தர் ஃபேக்டர் காஸ்ட்டில் பண்ணலாம், இல்லைனா மார்க்கெட் காஸ்ட்டில் பண்ணலாம். எய்தர் கரண்ட் ப்ரைஸில் பண்ணலாம், இல்லைனா கான்ஸ்டன்ட் ப்ரைஸில் பண்ணலாம். இதெல்லாம் என்னென்னங்கிறத பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போதைக்கு இந்த 4 அனாலிசிஸை பற்றி பார்க்க போகிறோன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டொமஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் வெர்சஸ் நேஷ்னல் ப்ராடக்ட்ஸ். அது என்ன டொமஸ்டிக் ப்ராடக்ட்ஸ், நேஷ்னல் ப்ராடக்ட்ஸ்? இல்லை ஆக்சுவலி பார்த்திங்கன்னா டொமஸ்டிக் அப்படின்னா அது என்ன அங்கே முக்கியம்னு கேட்டிங்கன்னா வேர் அப்படிங்கிறது தான் முக்கியம், சரிங்களா. நேஷ்னல் அப்படின்னா ஹூ அப்படிங்கிறது முக்கியம். இதை ரெண்டையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா டொமஸ்டிக் அப்படின்னாலேவும் எங்கே ப்ரொடியூஸ் ஆச்சு அதுதான் முக்கியம். இந்தியாவில் ப்ரொடியூஸ் ஆகிருக்கணும், ஓகேங்களா. நேஷ்னல் ப்ராடக்ட்ஸ்னால் யார் ப்ரொடியூஸ் பண்ணாங்கிறதா முக்கியம். ஸோ அது வந்துட்டு சிட்டிசன்ஸாக இருக்கணும். ஸோ இது 2 தான் பேசிக் டிஃப்ரென்ஸ். அது ரெண்டு இதுக்கும், டொமஸ்டிக்கும் நேஷ்னலுக்கும். அப்போ நான் பொதுவாக எத்தனை டைப்ஸ் ஆஃப் இன்கம் வரும்னு கேட்டிங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் இன்கம் வரும். ஒன்று நம்ம சிட்டிசன்ஸ்னால் இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணுற இன்கம். இப்போது நம்ம மாதிரி நார்மலான மக்கள்லாம் நம்ம சிட்டிசன்ஸ் நம்ம இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணுற இன்கம் அதெல்லாம் ஏல வரும். சிட்டிசன்ஸ் தான், பட் வந்துட்டு அப்ராடில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்கம் வேறு வெளிநாட்டில். அதனால் அப்ராடில் வேலை பார்க்குறவங்க தான் அப்படின்னு கிடையாது. இப்போ நான் இங்கே தான் இருக்கேன், பட் எனக்கு ஏதோ அப்ராட்லேருந்து நான் ஒரு ஹோட்டல் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க துபாயில். ஸோ எனக்கு அங்கேருந்து வர்ற இன்கம்மை மட்டும் எதில் நம்ம போட்டுக்கலான்னு கேட்டிங்கன்னா பியில் போட்டுக்கலாம். நீங்கள் உதாரணத்துக்கு வந்துட்டு யாரையாச்சும் ஒருத்தங்க ஒரு ஃபில்ம் ஆக்டர்ஸ் ரஜினிகாந்த் சாரை கூட வச்சுக்கோங்க. ரஜினி சாருக்கு அங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது துபாயில், ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த இன்கம் எதில் வரும்னா பியில் வரும். அவர் இங்கே படத்தில் நடித்து சம்பாதிக்கிறதெல்லாம் ஏல வரும், ஓகேங்களா. நெக்ஸ்ட், இது ஃபாரினர்ஸ் ஒர்க்கிங் இன் இந்தியா, ஓகேங்களா. ஒர்க்கிங்னு கிடையாது, இந்தியாவிலேருந்து சம்பாதிக்கிறாங்க.
இப்போ எமி ஜாக்சன் எடுத்துக்கிறோம். எமி ஜாக்சன் இந்தியன் கிடையாது, பட் இங்கே வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அந்த இன்கம்மெல்லாம் நான் எதில் ஆட் பண்ணுவேன்னா சியில் ஆட் பண்ணிப்பேன். ஓகே, பட் அவங்க வேற எங்கேயாச்சும் ஏர்ன் பண்ணுவாங்க. அவங்க வேறு ஹாலிவுட் மூவிஸில் ஆக்ட் பண்ணி ஏர்ன் பண்ணுறதெல்லாம் எதுலேயுமே வராது. ஏன்னா அவங்க ஒரு ஃபாரினர், வேறு ஃபாரின் கண்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அது நம்ம கால்குலேஷனுக்கே எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. பட் அவங்க இந்தியாவில் ஒர்க் பண்ணி இந்தியாவில் இருந்து சம்பாதிக்கிறாங்கன்னா அதை நம்ம இதில் ஆட் பண்ணுவோம்னா சியில் ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த 3 மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டொமஸ்டிக் இன்கம்க்கு வருவோம். டொமஸ்டிக் இன்கமில் ரொம்ப முக்கியம் வேர், அது நேஷ்னல் பவுண்ட்ரியாக இருக்கணும். நேஷ்னல் பவுண்ட்ரினா வெறும் அந்த இந்தியாவோட அந்த நேஷ்னல் பவுண்ட்ரியை மட்டும் நமக்கு இது எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. எதையும் எடுத்துக்கலாம்னா எம்பசிஸ். நீங்கள் எம்பசிஸ்னால் என்ன, இந்த தூதரகம்னு சொல்லுவாங்களே, ஒவ்வொரு கண்ட்ரிலையும் இந்தியன் எம்பசிஸ் இருக்கும். அப்புறம் இந்த ஷிப்பு, ஏர்க்ராஃப்ட்டு, நம்ம டிஃபென்ஸுக்கு இதெல்லாமே டொமஸ்டிக்கில் தான் வரும். தோ ஷிப், ஏன்னா எம்பசி அப்படின்னாலேவும் அது வெளிநாட்டில் இருக்கிறது தான் எம்பசி. ஓகேங்களா? பட் அதுக்காக நான் என்ன பண்ண முடியாதுன்னா அதை தூக்கி நேஷ்னலில் போட்டுற முடியாது. ஷிப் அப்படின்னாலேவும் ஒரு கண்ட்ரி டு இன்னொரு கண்ட்ரிக்கு போயிட்டு வர்றது தான் அதோட வேலை. அதுக்காக நான் என்ன பண்ண முடியாதுன்னா அதை கொண்டு போய் நேஷ்னலில் போட முடியாது. அதாவது பர்பஸாக இந்த நாட்டிலேருந்து தான் நான் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா மட்டும்தான் அது வந்துட்டு நேஷ்னல் இதில் வரும். சரிங்களா? மற்றபடி எல்லாமே டொமஸ்டிக் இதில் நம்ம ஆட் பண்ணிப்போம். மிலிட்ரி டிஃபென்ஸ், நீங்கள் வந்துட்டு இப்போ பாகிஸ்தான் பார்டரு, அதனால நம்ம சேவ் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் டிஃபென்ஸ் அனுப்பி வைக்குது அங்கே பாகிஸ்தான் பார்டருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்களோட இன்கம்லாம் நான் டொமஸ்டிக் இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்க மாட்டேனான்னு கேட்டால் அது தப்பு. ஏன்னா அவங்க நமக்கு தேவைங்கிறதுனால அங்கே போயிருக்காங்க பார்டர்லேயே தவிர்த்து வாண்டடாக அவங்க யாரும் போயிடல. ஸோ இது எல்லாமே எதில் வரும்னு கேட்டிங்கன்னா டொமஸ்டிக். இவங்களோட இன்கம் எல்லாமே டொமஸ்டிக் இன்கம்குள்ளே ஆட் ஆகிடும். சரிங்களா? ஸோ இன் சிம்பிள் டொமஸ்டிக்னா வேர், இந்தியாங்கிறது முக்கியம். ஸோ இந்தியாங்கிறது எங்கே வருது, ஏசியில் வருது. அப்போ ஏசியை ஆட் பண்ணால் அது வந்துட்டு டொமஸ்டிக் இன்கமில் வரும். சரிங்களா? இதை பற்றி அப்புறம் பார்ப்போம். அப்புறம் நேஷ்னல் இன்கம் அப்படின்னா அதில் வந்துட்டு சிட்டிசன்ஷிப் தான் ரொம்ப முக்கியம். ஸோ சிட்டிசன்ஸாக இருக்கணும். அப்போ எந்த 2 இன்கம்மை நம்ம ஆட் பண்ணுவோம், A+B அதை ஆட் பண்ணுவோம். நீங்களே சொல்லுங்கள், இந்த 2ல் டொமஸ்டிக் இன்கம் இல்லைனா வந்துட்டு நேஷ்னல் இன்கம், இது 2ல் எது வந்துட்டு பெட்டராக இருக்கும், எதை நம்ம கால்குலேட் பண்ணால் பெட்டராக இருக்கும்? இப்போ எமி ஜாக்சன் வந்துட்டு இங்கே வந்துட்டு ஒர்க் பண்ணாங்க இல்லையா? எமி ஜாக்சன் சம்பாரிச்சா என்ன, சம்பாதிக்கலைன்னா என்ன? ஏன்னா சம்பாரித்து எல்லாத்தையும் அவங்க கண்ட்ரியில் தானே கொண்டு போய் வைக்க போகிறாங்க. இங்கே அவங்க எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ அதை நான் எதில் ஆட் பண்ணுறேன்னா ஜிடிபியில் ஆட் பண்ணுறேன். ஓகே, ஏன்னா டி ஃபார் டொமஸ்டிக், கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஸோ ஜிடிபியில் இது தான் ஆட் ஆகும். எது, இந்த டொமஸ்டிக் இன்கம் ஆட் ஆகும். ஜிஎன்பியில் எதாகும், நேஷ்னல் இன்கம் ஆட் ஆகும். அதனால தான் இது என்பினா நேஷ்னல். இப்போது ரஜினிகாந்த் சார் வந்துட்டு துபாயில் ஹோட்டல் வச்சுருக்காரு. ஸோ அவர் ஏர்ன் பண்ணுறதை நம்ம ஜிஎன்பியில் ஆட் பண்ணுவோம். ஸோ அவர் துபாயில் வச்சுருந்தா என்ன, எங்கே வச்சுருந்தா என்ன, திருப்பி அது எங்கே தான் வரப்போகுது, இங்கே தான் வரப்போகுது. ஏன்னா அவர் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. அப்போது அவரோட இன்கம்மை நம்ம கணக்கில் எடுத்துக்கிறது கரெக்டாக இருக்குமா, இல்லை எமி ஜாக்சனோட இன்கம்மை கணக்கில் எடுத்துக்கிறது கரெக்டாக இருக்குமா? கரெக்டு தானே? ஸோ ரஜினிகாந்த் சாரோட இன்கம் எடுத்துக்கிறது தான் ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஜிடிபியை விட ஜிஎன்பி வில் பி அ பெட்டர் இண்டிகேட்டர் ஃபார் நேஷ்னல் இன்கம். ஸோ நான் அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். சரிங்களா? ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்டை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஜிடிபினா என்னென்னு பார்ப்போம். ஜிடிபி அப்படின்னா இங்கே இப்போ கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இப்போ இருக்கிற மாடர்ன் கான்செப்ட் ஆஃப் ஜிடிபியை வந்துட்டு யார் சொன்னாங்கன்னா சைமன் குஸ்னெட்ஸ் அப்படிங்கிறவர் சொல்லியிருப்பார் 1934. ஸோ இங்கே பாருங்கள், நம்ம இந்த எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடில் பார்த்த ஃபார்முலா. ஸோ அதை தான் ஜிடிபி கால்குலேட் பண்ணுறதுக்கு நிறையா கண்ட்ரீஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம அந்த ஃபார்முலாவை ஆட் பண்ணியிருக்கோம். இந்த ஜிடிபியில் எதெல்லாம் இன்க்ளூட் பண்ண மாட்டோம், நம்ம இந்த ப்ராடக்ட் மெத்தடில் வரும்போதே பார்த்தோம். ஜிடிபினா ஒன்லி ஃபைனல் குட்ஸ் தான். ஸோ எதை நான் ஆட் பண்ண மாட்டேன்னு கேட்டிங்கன்னா ஜிடிபியில் இன்டர்மீடியட் குட்ஸை ஆட் பண்ண மாட்டேன். டயரு, பிரேக்கு, ஏசி, சீட்டு, அது இதெல்லாம் ஆட் பண்ண மாட்டேன். பட் காராக வருது பார்த்தீங்களா, அதை மட்டும் நான் ஆட் பண்ணிப்பேன். ஸோ மற்ற இன்டர்மீடியட் குட்ஸ்லாம் நான் ஆட் பண்ண மாட்டேன். அப்படி ஆட் பண்ணால் அது எதில் வரும்னு கேட்டிங்கன்னா ஜிவிஏல வரும். ஓகே, ஸோ இதை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். கிராஸ் வேல்யூ ஆடட். வேறு எதெல்லாம் ஜிடிபியில் ஆட் ஆகாதுன்னா பிளாக் மணி ஆட் ஆகாது. செகண்ட் ஹேண்ட் சேல்ஸு, நான் ஒரு இப்போ பைக்கை வாங்கி விற்கிறேன், செகண்ட் ஹேண்டுக்கு விற்கிறேன் அப்படின்னா அதெல்லாம் எதில் வராதுன்னா ப்ரொடக்ஷனில் வராது. நீங்கள் ஆல்ரெடி ப்ரொடியூஸ் ஆன பைக்கு நீங்கள் ஒரு 4 தடவை வாங்கி ஓட்டிட்டு ஒரு 4 வருஷம் ஓட்டிட்டு விற்கிறீங்க அப்படின்னா அதில் ஏர்ன் பண்ணுற இன்கம்லாம் நம்ம கால்குலேஷனில் எடுத்துக்க முடியாது. ஏன்னா அங்கே எந்த ப்ரொடக்ஷனும் நடக்கலை. ஓகே,
பட் இதையே ஒருத்தன் வேலையாக வச்சுருக்கான், சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஐ மீன் எப்படி சொல்கிறேன், கன்சல்டன்சிஸ் மாதிரி வச்சு இதை இந்த செகண்ட் ஹேண்ட் சேல்ஸ் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு அது தொழில். அதில் ஒரு கமிஷன் எடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த கமிஷனை இன்கம்மாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு பைக் அவங்கக்கிட்ட கொடுக்குறீங்க, அவர் வந்துட்டு ஒரு 50,000க்கு விற்றுட்றாரு. 50,000க்கு விற்றுட்டு உங்களுக்கு ஒரு 47,000 கொடுத்துட்டு அவர் ஒரு 3,000 வச்சுக்கிறாருன்னா இந்த 47,000 நம்ம ஆட் பண்ண முடியாது, ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா அங்கே எந்த ப்ரொடக்ஷனும் நடக்கலை. பட் இவர் ஒரு கமிஷன் அடிச்சிருக்காரு பார்த்தீங்களா, அடிச்சிருக்காருன்னு கமிஷன் ஏர்ன் பண்ணியிருக்காரு இல்லையா. ஸோ அந்த 3,000 அவருடைய இன்கம், அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, பட் இந்த 47,000 ஆட் பண்ண முடியாது, ஏன்னா அங்கே எந்த ப்ரொடக்ஷனும் நடக்கலை. ஸோ செகண்ட் ஹேண்ட் சேல்ஸ்லாம் ஆட் பண்ணக்கூடாது. இதெல்லாம் நம்ம ஜிடிபியை பற்றி பார்க்கும்போது முக்கியமான பாயிண்ட்ஸ் தான். ஓகே, நெக்ஸ்ட்டு. ஸோ அடுத்து ஜிஎன்பியில் நான் என்ன சொன்னேன், இந்த ஃபாரினில் வந்துட்டு சிட்டிசன்ஸ் சம்பாதிக்கிறாங்க, நம்ம கண்ட்ரியோட சிட்டிசன்ஸ் ஃபாரின் கண்ட்ரீஸில் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணலான்னா ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ சிம்பிளாக ஜிஎன்பியோட ஃபார்முலா பாருங்கள். GNP is equal to GDP plus net factor income from abroad. இந்த நெட் ஃபேக்டர் ஃப்ரம் இன்கம் ஃப்ரம் அப்ராட்னா அப்ராட்லேருந்து நம்ம சிட்டிசன்ஸ் சம்பாதிக்கிறாங்க இல்லைங்களா, அந்த இன்கம் தான் வந்துட்டு இன்கம் ஃப்ரம் அப்ராட்னு சொல்கிறோம். பட் ஏன் இந்த டேர்ம் நெட்டு யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை பற்றி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இன்கம் ஃப்ரம் அப்ராட் அதை மட்டும் நம்ம என்னென்னு பார்த்துடலாம். எப்படிலாம் அப்ராட்லேருந்து எனக்கு இன்கம் வருது அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம பார்த்துடலாம். ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா ப்ரைவேட் ரெமிட்டன்ஸ்னால் நம்ம இண்டிவிஜுவலாக போய் ஏர்ன் பண்ணுறாங்க இல்லையா, ஃபாரினில் இருந்து அனுப்புகிறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்துட்டு ப்ரைவேட் ரெமிட்டன்ஸ். அப்புறம் நம்ம கண்ட்ரி லோன் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா மற்ற கண்ட்ரிக்கு, ஸோ அந்த லோனில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், மற்ற கண்ட்ரி நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அது என்னென்னு கேட்டிங்கன்னா அதையும் நம்ம இன்கம் ஃப்ரம் அப்ராடில் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ இந்த கார்ப்பரேட் கம்பெனிஸ்லாம் இப்போது நம்ம அம்பானி இவங்கெல்லாம் வந்துட்டு டாட்டா இவங்கெல்லாம் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா ஃபாரின் கண்ட்ரீஸில், அப்போ அவங்க அங்கேருந்து ஒரு ப்ராஃபிட் எடுப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அதையும் நான் என்ன பண்ணிக்கலான்னு கேட்டிங்கன்னா இன்கம் ஃப்ரம் அப்ராட்னு சொல்லிக்கலாம். இப்போ இன்கம் ஃப்ரம் அப்ராட்னா இந்த 3 மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணிப்போம். பட் இன்னொரு டேர்ம் புதுசாக இங்கே இருக்குது, என்னென்னு கேட்டிங்கன்னா நெட் ஃபேக்டர். நெட் ஃபேக்டர் அப்படின்னா நம்ம அப்ராட்லேருந்து நம்ம சிட்டிசன்ஸ் சம்பாதிக்கிறத ஆட் பண்ணிக்கிறோம். பட் ஜிஎன்பியில் எதை ஆட் பண்ணக்கூடாதுன்னா ஃபாரினர்ஸ் வந்துட்டு இங்கேருந்து சம்பாதிக்கிறாங்க இல்லைங்களா, அதை ஆட் பண்ணக்கூடாது. அதை நம்ம எதில் தான் ஆட் பண்ணணும், ஜிடிபியில் தான் ஆட் பண்ணணும். அப்போ ஜிஎன்பியில் இதை நமக்கு ஆட் பண்ணக்கூடாது. அப்போ நெட் அப்படின்னா என்னென்னா ஃபாரின்லேருந்து இங்கே வர்றதை நம்ம ப்ளஸ் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஃபாரினுக்கு சம்பாரித்து கொடுக்குறவங்களோட நம்ம சப்ராக்ட் பண்ணிக்கணும். ஸோ இதை ப்ளஸ்ஸு மைனஸ் இந்த ரெண்டும் நடக்கிறதுனால தான் அதை என்னென்னு சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா நெட்டுன்னு சொல்கிறோம். இன்ட்ரெஸ்ட் பெர் லோன், நம்ம கண்ட்ரி வேறு ஒரு கண்ட்ரிக்கு லோன் கொடுத்து வர்ற இன்கம்மை ஆட் பண்ணுவோம். வேறு கண்ட்ரிக்கிட்டேருந்து நம்ம லோன் வாங்கி இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறோம் இல்லைங்களா, அதை நம்ம சப்ராக்ட் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் என்னென்னு கேட்டிங்கன்னா நெட்டு. அடுத்து அம்பானி அங்கே இன்வெஸ்ட் பண்ணி சம்பாதிக்கிறத ஆட் பண்ணணும். வேறு யார், அமேசானோட ஃபவுண்டர் வந்துட்டு இங்கே இன்வெஸ்ட் பண்ணி சம்பாதிக்கிறத நம்ம வந்துட்டு சப்ராக்ட் பண்ணிக்கணும். ஸோ அதனால தான் இந்த டேர்ம் நெட்டை யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ எது எனக்கு அதிகமாக வருது, இங்கே ப்ளஸ் பண்ணுறது அதிகமாக மைனஸ் பண்ணுறது அதிகமானு பார்க்கலாம். ப்ரைவேட் ரெமிட்டன்ஸில் வெளிநாட்டிலேருந்து சம்பாரித்து கொடுக்கறது தான் அதிகம், இங்கேருந்து வெளிநாட்டுக்கு சம்பாரித்து கொடுக்கறது ரொம்ப கம்மி. நமக்கே தெரியும் ஃபாரினர்ஸ் யாரும் இங்கே ஒர்க் பண்ணுறதில்ல அதிகமாக, நம்ம தான் ஃபாரின் கண்ட்ரீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அங்கேருந்து தான் நிறையா இன்கம் வந்துக்கிட்டு இருக்குது, இங்கேருந்து கம்மியாக தான் போகுது. அதனால் இது ப்ளஸில் வரும் இந்த வேல்யூ, சரிங்களா. உதாரணத்துக்கு இப்போ ஃபாரின்லேருந்து நமக்கு ஒரு 1000 ரூபாய் வந்துச்சு அப்படின்னா இங்கேருந்து அங்கே எவ்வளோ தான் போகுதுன்னு கேட்டிங்கன்னா 100 rupees தான் போகுது. ஸோ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ண அப்படின்னா எனக்கு என்ன வருது, 900 rupees. ஸோ அது வந்துட்டு ப்ளஸ்ஸு. அடுத்து இன்ட்ரெஸ்ட் பெர் லோன், நான் ஃபாரின் கண்ட்ரியிலேருந்து இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு 100 ரூபாய் வாங்குகிறேன் அப்படின்னா இங்கே நம்ம எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு ஃபாரின் வேறு கண்ட்ரி கொடுத்துட்ருக்கோன்னா 300 ரூபாய் கொடுத்துக்கிட்ருக்கோம். ஸோ இது எதில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நெகட்டிவில் வருது இந்த வேல்யூ. அடுத்து ப்ராஃபிட், நம்ம ஃபாரின் கண்ட்ரீஸில் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம கார்ப்பரேட் கம்பெனிஸ் ஏர்ன் பண்ணுறது வந்துட்டு 100 rupees அப்படின்னா அவங்க இங்கே இன்வெஸ்ட் பண்ணி ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 1000 rupees ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. சரி, சும்மா ஒரு அசம்ஷனுக்கு தான். ஸோ இதுவும் எதில் தான் வரும்னு கேட்டிங்கன்னா மைனஸில் தான் வருது. ஸோ ஆன் த ஹோல் பார்த்தோம் அப்படின்னா
இது +900 -200 -900. ஸோ இந்த +900 -900 கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக இருக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா -200. அப்போது இந்த நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட் இந்தியாவுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நெகட்டிவ். அப்போது இது நெகட்டிவா, அப்போ இங்கே என்ன தான் ப்ளஸ் போட்டிருந்தாலும் இந்த வேல்யூ என்னவாகுதுன்னா நெகட்டிவ் ஆகிடுது. அதனால் ஜிஎன்பி என்னவா ஆயிடும்னு கேட்டிங்கன்னா ஜிடிபியை விட கம்மியாயிடும். ஸோ திஸ் இஸ் த கண்டிஷன் ஃபார், இதுதான் என்னென்னா டெவலப்பிங் நேஷன்ஸ்லாம் இப்படி தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு ஃபாரின்லேருந்து இன்கம் வர்றதில்லை. பட் இங்கேருந்து ஃபாரினுக்கு நம்ம அதிகமாக இன்கம் அனுப்பிக்கிட்டு இருக்கோம். இதே டெவலப்டு கண்ட்ரீஸ்க்கெலாம் ஜிடிபி அதிகமாக இருக்கும் ஜிஎன்பியை விட. ஜிஎன்பி அதிகமாக இருக்கும் ஜிடிபியை விட. ஏன்னா அவங்களுக்கு நெட்டு ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட் ப்ளஸில் இருக்கும். சரிங்களா, ஃபைன். ஸோ இப்போ இந்த நெட்டுனா என்னென்னு அர்த்தம் புரிஞ்சிச்சுல. நெட்டுனா வர்றதை ப்ளஸ் பண்ணிக்கலாம், போகிறத வந்துட்டு மைனஸ் பண்ணணும். சரிங்களா, அதுதான் இந்த நெட்டுங்கிற டேர்ம். தென் இங்கே இந்த 2 ஸ்டேட்மெண்ட் ஒரு புக்கில் 11th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கூட கேட்கலாம். விச் ரெப்ரசன்ட்ஸ் த எக்கனாமிக் ஹெல்த் ஆஃப் அ கண்ட்ரின்னு கேட்டால் ஜிடிபி. ப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டி ஆஃப் எக்கானமின்னு கேட்டாலும் அது வந்துட்டு ஜிடிபி. பட் ஆக்சுவலாக என்ன சொன்னேன், ஜிடிபியை விட ஜிஎன்பி பெட்டர் இண்டிகேட்டர். மக்களோட வாழ்க்கை தரம், லிவிங் ஸ்டாண்டர்டை இது பண்ணுற ஒரு இண்டிகேட்டர்னு கேட்டாங்கன்னா அது வந்துட்டு ஜிஎன்பி. பட் ஜிஎன்பியை விட நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்த பிசிஐ பெர் கேபிட்டா இன்கம் தான் மக்கள் வாழ்க்கை தரத்தை எக்ஸாக்டாக காட்டும். ஆப்ஷனில் பாருங்கள், ஜிஎன்பி பிசிஐ கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் பிசிஐக்கு போயிருங்க பேசாமல். பிசிஐ இல்லைன்னா நம்ம ஜிஎன்பியை செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ இங்கே இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஜிடிபியும் லிமிட்டேஷன்ஸ் பார்க்கலாம். இம்பார்ட்டன்ஸ், ஒரு ஜிடிபி தெரிஞ்சிச்சுன்னா எதுக்கெலாம் யூஸ் ஆகும், ஒரு கண்ட்ரியோட எக்கனாமிக் க்ரோத்தை ஸ்டடி பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த கண்ட்ரியோட அந்த இயர் ப்ரொடக்ஷனையும் ப்ரீவியஸ் இயர் ப்ரொடக்ஷனையும் கம்பேர் பண்ணிக்கலாம். அந்த கண்ட்ரியை நம்ம வேறு கண்ட்ரி கூடயும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். இதெல்லாம் நடக்கும். அடுத்து வந்துட்டு இது எக்கனாமிக் பிளான் பண்ணலாம். அது எந்த செக்டரில் நம்ம வீக்காக இருக்கும் அதெல்லாம் பார்த்து எக்கனாமிக் பிளான் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். மக்களுடைய பர்ச்சேசிங் பவர், ஸோ ஓகே மக்கள்கிட்ட இப்போ இவ்வளோ இன்கம் இருக்குது, இவ்வளோ பர்ச்சேசிங் பவர் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் எஸ்டிமேட் பண்ணிக்கலாம் மக்கள்கிட்ட இருந்து. அடுத்து பார்த்தோம்னா இந்த இன்ஃப்ளேஷன் டீஃப்ளேஷன் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம். இன்ஃப்ளேஷன் அப்படின்னா பணவீக்கம், டீஃப்ளேஷன்னா பண வாட்டம்னு சொல்லுவாங்க தமிழில். இதை பற்றி எல்லாமே நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக மானிட்டரி பாலிசிஸ் வரும்போது நம்ம இதை பற்றி எல்லாமே பார்ப்போம். சரிங்களா, இப்போதைக்கு இன்ஃப்ளேஷன் டீஃப்ளேஷன் படிக்கிறதுக்கு ஜிடிபி யூஸ் ஆகும் மட்டும் பார்த்துக்கோங்க. இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். சரிங்களா, நெக்ஸ்ட்டு லிமிட்டேஷன்ஸ். ஜிடிபியோட லிமிட்டேஷன்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில கூட்ஸ் சர்வீஸை வந்துட்டு ஜிடிபியில் ஆட் பண்ண மாட்டேங்கிறோம். எதெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு விவசாயி வந்துட்டு விவசாயம் பண்ணுறாரு, அவர் ப்ரொடியூஸ் பண்ணுற எல்லாத்தையும் வந்துட்டு அவர் கணக்கில் காட்ட மாட்டார். அவர் வீட்டுக்குன்னு எடுத்துகிட்டு போகிற விஷயங்கள், அவர் சொந்தக்காரங்களுக்கு கொடுக்குற விஷயங்கள்லாம் கணக்கிலேயே வராது. அந்த மாதிரி கூட்ஸு. அப்புறம் நம்ம ஹவுஸ் ஒய்ஃப் செய்கிறாங்க இல்லையா ஒர்க்கு, இதே ஒரு வெளியாட்கள் வந்து ஒரு சர்வெண்ட் வந்து செய்கிறாங்க அப்படின்னா அதை நாம் எதில் ஆட் பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா சர்வீஸில் ஆட் பண்ணுவோம். பட் ஹவுஸ் ஒய்ஃப் செய்கிற ஒர்க்கெல்லாம் நம்ம எதில் ஆட் பண்ண மாட்டேங்கிறோன்னா இதில் ஆட் பண்ண மாட்டேங்கிறோம். ஸோ பட் அதெல்லாம் வந்துட்டு லிமிட்டேஷன். அண்ட் இதில் நம்ம குவான்டிட்டியை மட்டும்தான் மெஷர் பண்ணுறோமே தவிர குவாலிட்டியவே பார்க்க மாட்டேங்கிறோம். எவ்வளோ குவான்டிட்டி ப்ரொடியூஸ் ஆச்சுன்னு தான் பார்க்குறோம், குவாலிட்டியை பற்றியே பார்க்க மாட்டேங்கிறோம். நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம், அதை பற்றி இன்ஃபர்மேஷனே இல்லை. அப்போது ஃபைனலாக அது ப்ரைமரியாக இருந்தாலும் செகண்டரியாக இருந்தாலும் டெர்ஷரி செக்டாராக இருந்தாலும் முக்கியம் இல்லை. ஃபைனலாக ஜிடிபி வந்துட்டு ஏறிடுது, அது மட்டும்தான் தெரியுது. பட் அது எப்படி ஏறிச்சு, எந்த செக்டாரில் அதிகமாக ஏறி இருக்குது, இதெல்லாம் எனக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால் வெறும் ஜிடிபியோட க்ரோத்தை வச்சுட்டு மக்கள் டெவலப் ஆகிட்டாங்களான்னு கேட்டால் அப்படி சொல்ல முடியாது. அப்போ டெர்ஷரி செக்டாரில் இருக்கிற மக்கள் மட்டும் டெவலப் ஆகியிருக்காங்க, மற்ற செக்டார்லாம் டெவலப் ஆகலை. அதெல்லாம் நம்மளால் வந்துட்டு அனலைஸ் பண்ண முடியல ஜிடிபியில் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு மக்களோட லிவிங் ஸ்டாண்டர்டை பற்றி ஜிடிபியில் தெரியாது. நான் சொன்ன எதில் தான் மேக்ஸிமம் தெரிஞ்சுக்கலாம், ஜிஎன்பியில் தெரிஞ்சுக்கலாம். அதை விட எதில் அதிகமாக நல்லா தெரிஞ்சுக்கலாம்னா பிசிஐயில் தெரிஞ்சுக்கலாம் லிவிங் ஸ்டாண்டர்டை. ஸோ ஜிடிபியில் தெரியாது. ஸோ இதெல்லாம் சில லிமிட்டேஷன்ஸு. ஸோ நெக்ஸ்ட் அனாலிசிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் வெர்சஸ் நெட் இன்கம். கிராஸ் வெர்சஸ் நெட் இன்கம் அப்படின்னா நம்ம பார்த்தோம் இல்லையா, ஜிடிபி. ஜி அப்படின்னா கிராஸ், டினா டொமஸ்டிக், பினா ப்ராடக்ட். இதில் கிராஸுன்னு வருது.
நெட் அப்படின்னு எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா ஜிடிபி மாதிரி இன்னொன்று இருக்குது, என்னென்னு கேட்டிங்கன்னா என்டிபி. அடுத்து நம்ம என்ன பார்த்தோம், ஜிஎன்பி பார்த்தோம். ஜிஎன்பி மாதிரி இன்னொன்று இருக்குது என்என்பி. இது கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட், இது என்னென்னு கேட்டிங்கன்னா நெட் நேஷ்னல் ப்ராடக்ட். அப்போ எதை வச்சு இந்த நெட்டு வருது? நான் சொன்னேன் நெட்டுனாலே என்ன கரெக்ட், அதுதான் கரெக்டாக இருக்கும். வர்றதை ப்ளஸ் மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது, போகிறதையும் மைனஸ் பண்ணணும். அப்போ தான் எது வரும், நெட்டு வரும். இங்கே என்னென்னா நம்ம இவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு ப்ரொடக்ஷனை பற்றியே பார்த்துக்கிட்டு இருக்கோம். பட் அங்கே ஒரு தேய்மானம் நடக்குது. இப்போ நமக்கு இவ்வளோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் வாங்குறீங்க, அந்த மிஷின் வந்துட்டு ஒரு 10 இயர்ஸ் அந்த மிஷினோட லைஃப்னு வச்சுக்கோங்க. ஒரு பேப்பர் இண்டஸ்ட்ரி இருக்கு இல்லையா, பேப்பர் தயாரிக்கிற மிஷின் வாங்குறீங்க, அது ஒரு 10 வருஷம் வேலிடிட்டி. நீங்கள் ஒரு 10 lakhs போட்டு வாங்கியிருக்கீங்க. அந்த 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 மிஷின் ப்ரொடியூஸ் பண்ணுற கூட்ஸை மட்டும் நான் கணக்கில் எடுத்துக்கிட்டே இருக்கேன்னா வைங்களேன். பட் இந்த மிஷின் என்ன ஆகிட்டே இருக்குன்னா தேஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த மிஷினோட தேய்மானத்தை நான் என்ன பண்ணுறதே இல்லைன்னு கேட்டிங்கன்னா நான் கணக்கு பண்ணுறதே இல்லை. அப்போ அந்த தேய்மானம் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? ஏன்னா இப்போ ஒரு பேப்பர் ப்ரொடியூஸ் ஆகுது, அதை வந்துட்டு நான் ஒரு பேப்பர் கட்டு போச்சுன்னா 100 rupeesக்கு ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு எடுத்துக்கிறேன். பட் இங்கே தேய்மானம் ஒரு ரூபாய் நடந்திருக்கு அந்த மிஷினில். அந்த தேய்மானத்தை நான் என்ன பண்ண மாட்டேங்கிறேன்னா கணக்கு பண்ண மாட்டேங்கிறேன். அதையும் கணக்கு பண்ணி மைனஸ் பண்ணி கடைசியில் இது என்னென்னு போட்டுக்கணும்னா 99 rupeesனு போடுறது தான் என்னென்னு கேட்டிங்கன்னா நெட்டு. இதெல்லாம் கணக்கு பண்ணாமல் வெறும் மொத்தமாக கால்குலேட் பண்ணால் கிராஸு. அப்போ கிராஸை விட எது பெட்டர், நெட்டு ரொம்ப பெட்டர். அப்போ நமக்கு ஜிடிபியை விட எது பெட்டர்னு கேட்டிங்கன்னா ஜிஎன்பி பெட்டர். ஜிஎன்பியை விட எது பெட்டர்னு கேட்டிங்கன்னா என்என்பி தான் பெட்டர். ஏன்னா ஜிஎன்பியில் என்ன பண்ணுறது கிடையாது, இந்த டெப்ரிஷியேஷன்னு சொல்லுவாங்க, இந்த தேய்மானத்தை கணக்கில் எடுத்துக்கிறது கிடையாது. ஸோ அதையும் கணக்கில் எடுத்துக்கிற என்என்பி தான் பியூரஸ்ட் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. கடைசியில் அதை தான் சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே. ஸோ ஜிடிபி மைனஸ் டெப்ரிஷியேஷன் அதுதான் என்டிபி. ஜிஎன்பி மைனஸ் டெப்ரிஷியேஷன் போட்டால் அது வந்துட்டு என்என்பி. சரிங்களா? ஸோ இப்போ இது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ டெப்ரிஷியேஷன் அப்படின்னா கிராஸ், அந்த கிராஸில் நான் என்ன பண்ணுறேன்னா டெப்ரிஷியேஷனை மைனஸ் பண்ணுறேன், எனக்கு கிடைக்கிறது நெட்டு. ஸோ ஜிடிபியை டெப்ரிஷியேஷன் மைனஸ் பண்ணால் என்டிபி, ஜிஎன்பியில் டெப்ரிஷியேஷனை மைனஸ் பண்ணால் என்என்பி. எந்த கண்ட்ரிக்குமே டெப்ரிஷியேஷன் வந்துட்டு ஜீரோவாக இருக்காது. யூஸ் பண்ண மிஷின் தேஞ்சு தான் போகும், அது ஒரு ஃபேக்ட், அதெல்லாம் மாற்றவே முடியாது. அப்போ எந்த கண்ட்ரியாக இருந்தாலுமே ஜிடிபியை விட என்என்பி கம்மியாக தான் இருக்கும். சாரிங்க, எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் ஜிடிபியை விட என்டிபி கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா டெப்ரிஷியேஷன் கண்டிப்பாக நடக்கும். எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் ஜிஎன்பியை விட என்என்பி கம்மியாக தான் இருக்கும். இதை மட்டும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஃபார் எனி கண்ட்ரி ஜிடிபி வில் பி கிரேட்டர் தென் என்டிபி அண்ட் ஜிஎன்பி வில் பி கிரேட்டர் தென் என்என்பி. பட் டெவலப்பிங் கண்ட்ரிக்கு தான் எப்படி இருக்கும், ஜிடிபி வந்துட்டு ஜிஎன்பியை விட அதிகமாக இருக்கும். ஏன்னா ஜிஎன்பியோட வேல்யூவில் நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட்னு ஒன்று சொல்கிறோம், அது நெகட்டிவாக இருக்குது இந்தியாவுக்கு. நம்ம இந்த இதில் பார்த்தோம் இல்லைங்களா, நெட் ஃபேக்டர். ஸோ டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு மட்டும்தான் ஜிடிபியை விட ஜிஎன்பி கம்மியாக இருக்கும். டெவலப்டு கண்ட்ரீஸ்க்கெலாம் ஜிடிபியை விட ஜிஎன்பி அதிகமாக தான் இருக்கும். பட் எந்த கண்ட்ரியாக இருந்தாலுமே ஜிடிபியை விட என்டிபி கம்மியாக தான் இருக்கும், ஜிஎன்பியை விட என்என்பி கம்மியாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா டெப்ரிஷியேஷன் எப்பயுமே ஜீரோவாக இருக்க சான்ஸ் கிடையாது. ஓகேங்களா? ஜீரோவாகவே இருக்காது. ஸோ அது பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. டெப்ரிஷியேஷனுங்கிறதே ஒரு நெகட்டிவ் டேர்ம் தான், அது பாசிட்டிவாக இருக்காது, ஜீரோவாகவும் எப்பயுமே இருக்காது. ஸோ எல்லா கண்ட்ரியாக இருந்தாலும் இதுதான் கண்டிஷன். ஓகே. ஸோ இதோட 2 அனாலிசிஸ் முடிச்சிருக்கோம். இந்த 2 அனாலிசிஸ் மார்க்கெட் காஸ்ட் வெர்சஸ் ஃபேக்டர் காஸ்ட் அண்ட் கான்ஸ்டன்ட் ப்ரைஸ் வெர்சஸ் கரண்ட் ப்ரைஸ், இந்த அனாலிசிஸை பற்றி நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.